ஒருத்த டெல்லியில் அவன் செஞ்சான், சென்னையில் இவன் செஞ்சாங்கிற துணிச்சல்ல என்னை வரதட்சணை தடுப்பு சட்டத்துக்கு கீழே உள்ள அனுப்பிட்டல்ல. இன்னையிலிருந்து உனக்கு கஷ்டகால ஆரம்பண்டி என்று கருவிக்கொண்டே சிறையை விட்டு வெளிவந்த ஆனந்த், இது அவன் செய்த குற்றம் இல்லை, அவன் அப்பா அம்மா செய்த குற்றம். என்ஜினியர் மாப்பிள்ளைக்கு அதை செய்கிறார்கள், இது செய்கிறார்கள், இன்னும் கேட்கலாம், கொடுப்பார்கள் என்று நட்பாசையில் மண்டபத்தில் உடனே என் பையனுக்கு ஒரு மாருதி கார் வேண்டும் என்று அடம்பிடித்தது அவர்கள் தப்பு. அவர்கள்தான் புரியாமல் தெரியாமல் பேராசையில் கேட்கிறார்கள் என்றால் இவனுக்கும் அதே பேராசை. பெற்றவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்கள் சபையில் அவமானப்படுத்தக்கூடாது என்கிற நினைப்பில் ஆமாம் எனக்கு கார் வேண்டும் என்று அடம்பிடித்தது தப்பு. கையில் காசில்லை, அடுத்து செய்கிறேன் என்று சம்பந்திகள் காலில் விழ இவர்கள் அவர் கஷ்டம் தெரியாமல் கார் வந்தால்தான் பையன் தாலி கட்டுவான் என்று கிடுக்குப்பிடை போட வந்தது வினை. அதிகாலை முகூர்த்தத்தில் தாலி கட்டி கொள்ள மணமகள் அறையில் உட்கார்ந்த மணப்பெண்ணுக்கு இந்த செய்தி காதில் விழுந்தது. விரைந்து வந்து பார்த்தவளுக்கு அப்பாவின் கஷ்டம் பொறுக்க முடியவில்லை. அருகில் இருந்த தோழியின் கைபேசியை பிடுங்கி, இங்கே வரதட்சணை அதிகம் கேட்டு தாலி கட்டுவதை தடுக்கிறாங்க, உடனே நடவடிக்கை எடுக்கணும் என்று அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு போன் செய்தாள். காவலர்கள் வந்தார்கள். கார் கேட்டா அப்பா அம்மா பிள்ளை அத்தனை பேரையும் தூக்கி ஜீப்பில் போட்டார்கள். வரதட்சணை கொடுமை சட்டத்தின் கீழ் ஆனந்திற்கு 7 வருடம். குற்றம் செய்ய தூண்டியதற்காக பெற்றவர்களுக்கு தலைக்கு ஓராண்டு கடுங்காவல். தேவையா இது? நாட்டில் வரதட்சணை எழுதப்படாத சட்டம். அதுக்காக அதிகம் கேட்டது தப்புதான். இதற்காக ஒரு பெண் காவல் நிலையத்திற்கு தொலைபேசி செய்து மொத்த குடும்பத்தையும் சிறையில் அடைத்தது மன்னிக்க முடியாத குற்றம். ஆனந்திற்கு அப்போதே நெஞ்சு கொதித்தது. அப்போதே அவளுக்கு குறிவைத்தான். அதை சிறையில் நினைத்து நினைத்து வளர்த்தான். விடுதலை இதோ புறப்பட்டு விட்டான். ஆனந்த் நடையை எட்டி போட்டான். மணமேடை வர வந்து மாப்பிள்ளைய சிறைக்கு அனுப்பிய உன்னை எவன் கட்டிப்பான்? இன்னும் உனக்கு கல்யாணமாகாம கண்ணி கழியாம வெறுமனை தான் இருப்ப. உன் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, புட்டுக்கிட்டாலும் சரி. வந்துட்டேண்டி எம விரைவாக நடந்தான். பேருந்து ஏறி வீட்டை அடைந்தான். மந்தார குப்பத்தில் அவ்வளவு பெரிய வீடு. கவனிப்பாளற்று சோஃபை இழுத்து கிடந்தது. தன்னிடம் உள்ள சாவியை எடுத்து திறந்து நுழைந்தான். ஹாலில் அவன் அப்பா அம்மா புகைப்படத்தில் தொங்கினார்கள். ஆத்திரம், அவமானம். சிறையில் இருந்த போதே அவர்கள் நொங்கி நொறுங்கி உடைந்து உருகுதலை போனார்கள். விடுதலையாகி வந்து ஒரே மாதத்தில் அவர்கள் வெளி உலகம் பார்க்க விரும்பப்படாமல் வீடே சிறையாய் இருந்தது. ஒவ்வொருவராய் செத்தார்கள். ஒரே பிள்ளையான இவன்தான் காவல் கைதியாக வெளிவந்து அவர்களுக்கு ஈமச்சடங்கெல்லாம் செய்து கொல்லி போட்டு சென்றான். வீட்டுக்கு மட்டும் ஒரு காவல்காரனை வைத்து சென்றான். இதுக்கெல்லாம் காரணமான உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஒவ்வொருவர் இறுதிச் சடங்கிற்கும் இறுகிய மனதை இன்னும் இறுக்கினான். இப்போது அவர்கள் புகைப்படத்தை பார்க்க ஆனந்திற்கு கண்களில் கண்ணீர் வந்தது. அப்பா எப்படியெல்லாம் வளர்த்தார் நினைச்சு நெஞ்சு நெகிழ்ந்தது. ஒரே பிள்ளையான இவன் அப்பா செல்லம். எந்த வயதிலும் அவர் இவனுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார். உன்னால என்ன எவ்வளோ படிக்க முடியுமோ படிடா என்று என்ஜினியர் அளவிற்கு படிக்க வைத்தார். ஊர் மெச்ச உலகம் மெச்ச உன் கல்யாணத்தை நடத்தி காட்டுறண்டா என்று சவால் விட்டு தனக்கு தகுதியான இடத்தில் பெண் தேடி ஆடம்பரமான திருமண மண்டபத்தை பிடித்து எல்லாம் செய்து ஒரு சின்ன வழுக்கலில் சிறைக்கு போய் அல்லல் பட்டு அவமானப்பட்டு உயிரை விட்டு உன்னை விடமாட்டேண்டி. ஆனந்த் மனதுக்குள் மறுபடியும் சவால் விட்டான். கண்களை துடைத்து கொண்டு வந்து தூசி தட்டி சோஃபாவில் அமர்ந்தான். அவ்வளவு பெரிய வீடு அவனுக்கு அந்நியமாக தெரிந்தது. இப்போது அவனுக்கு எதிர்காலம் இருட்டாயிருந்தது. சிறை சென்றதால் கம்பெனி வேலை காலி. உற்றார் உறவினர் ஊரார் முகத்திலும் விழிக்க முடியாது. வெகு நேரம் விட்டத்தை பார்த்து சிந்தித்தான். ரொம்ப நேரம் அப்படியே அசையாமல் இருந்தவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் மாடி ஏறி அப்பா அறைக்கு சென்றான். மேசை நாற்காலிகள் என்று அவர் விட்டுப்போன சாமான்கள் அப்படியே இருந்தது. அவர் அலமாரியை திறந்து வங்கி புத்தகத்தை எடுத்தான். அவர் செத்த பிறகு சிறையிலிருந்து கொண்டே செய்ய வேண்டியதெல்லாம் செய்து வைத்திருந்ததால் எல்லாமே முறைப்படி மாற்றப்பட்டு வேண்டிய பணத்தை அப்படியே இருந்தது. என்னதான் காவலுக்கு ஆள் வைத்தாலும் வருடக்கணக்கில் பூட்டிய வீட்டில் பொருட்கள் கொள்ளை போகாமல் அப்படியே இருந்தது. அவனுக்கு அது ஆச்சரியமாகவே இருந்தது. தேவையானதை எடுத்தான். அடுத்து தன் அறைக்கு சென்றான். அறைக்கு சென்று அமுதாவின் விலாசத்தை தேடி எடுத்தான். அவன் பழைய டைரியை எடுத்து அவளுடைய தொலைபேசி எண்ணை எடுத்தான். கீழே வந்தான். ஐயா. வாசலில் குரல் வந்தது. திரும்பினான். விசுவாசமான வேலைக்காரன் விஸ்வநாதன். 50 வயதை கடந்தவன். இவன் சொன்னதையெல்லாம் செய்து நாயா இருந்து இந்த வீட்டை காவல் காத்தவன். வா வாசு அழைத்தான். உள்ளே வந்த அவன், இந்தாங்கய்யா என் கை சாவி. அவனிடமிருந்து வீட்டின் இன்னொரு சாவியை உரிமையாளரிடம் நீட்டினான். ஆனந்த் வாங்கினான். உன்கிட்டயே இருக்கட்டும், கடைசி வரைக்கும் நீ தான் இந்த வீட்டு காவக்காரன், உட்கார்.
இருக்கட்டும்யா என்று நாசுக்காக மறுத்து சாவியை இடுப்பில் சொருகி கைகளை குறுக்காக கட்டி கொண்டு மரியாதையாக நின்றான். அவனுக்கு சின்ன வயதில் சிறைக்கு சென்று வந்த எஜமானை பார்க்க பாவமாக இருந்தது. அடுத்து என்னையா செய்ய போறீங்க அக்கறையாய் கேட்டான். அதான் தெரியல, எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா மறந்து ஒதுக்கிட்டு அடுத்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து நீங்க சந்தோஷமா இருக்கணியா. தன் மனமாற உன் வாய்முகூர்த்தம் பார்க்கலாம் விஷு என்று தன் மனதில் உள்ளத்தை மறைத்து விட்டேந்தியாக சொன்ன ஆனந்திற்கு திடீர் சந்தேகம் எழுந்து போய் தொலைபேசியை எடுத்து காதில் வைத்தான். உயிர் இருந்தது. தொலைபேசி மின்சாரம் பில்லையெல்லாம் நான் சரியா கட்டி வச்சிருக்கேன் ஐயா, காரணத்தை சொன்னான். ரொம்ப மகிழ்ச்சி என்று சொன்ன ஆனந்த் மறுபடியும் வந்து சோஃபாவில் அமர்ந்தான். ஐயாவுக்கு சாப்பாடு? விசுவிற்கு எசமான விசுவாசம் அக்கறையாய் கேட்டான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத விசு, நான் வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் நீ தான் இந்த வீட்டுக்கு கடைசி வரை காவல். ஆனந்த் உத்தரவாதம் அளித்தான். அப்படின்னா ஐயா? விசு இழுத்து பாதியில் நிறுத்தினான். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல விசு, கொஞ்ச நாள் வெளியே போறேன். ஐயா எங்க தன்னந்தனியா? கேள்வியெல்லாம் வேணாம் விசு, வழக்கம் போல வந்து உன் வேலையை பார். நான் இருந்தா கூப்பிட்டா மட்டும் வந்து உதவி செய். ஆணை பிறப்பித்தான். சரியையா. விஸ்வநாதன் எஜமானின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவனாய் தலையாட்டினான். அவ்வளவுதான், நீ போகலாம் என்று அவனை அனுப்பிய ஆனந்த் அவன் தலை மறைந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கையாய் அமுதாவின் இருப்பிடம் தெரிய தொலைபேசியை தொட்டு எண்களை நசுக்கினான். நீங்கள் டயல் செய்த எண் இப்போது உபயோகத்தில் இல்லை. கணினியில் பதிவு செய்திருந்த பெண்ணின் குரல் ஒலித்தது. உபயோகத்தில் இல்லை என்றால் அமுதா வீட்டில் இப்போது தொலைபேசி இல்லையா? இல்லை. வேறு தொலைபேசி எண் வாங்கி உபயோகப்படுத்துகிறார்களா? இல்லை. ஆள் சிறையை விட்டு வெளியே வந்ததும் ஆத்திரத்தில் ஏதாவது செய்யலாம் என்ற முன்னெச்சரிக்கை காரணமாய் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்களா? நினைவுகள் ஓடியது. நீ எங்க போனாலும் விடமாட்டேண்டி மனசுக்குள்ள சொல்லி அவள் விலாசத்தை தேடி பிடித்தான்.